ஹாய் எல்லாம் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் S.Venkatesh. என்னோட சேனல் S.Venkatesh டெக் சேனல். இன்றைக்கி என்னோட டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, மொபைல் ஹேங் ஆகிறது ஃப்ரீயாக ஆகிறது. அதாவது இன்றைக்கி டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபோன் நீங்கள் ஏகப்பட்ட தடவை யூஸ் பண்ணுறதுனால ஃபோன் ஹேங் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதுலேயும் முக்கியமாக சொல்லப்போனால் சில ஃபோன்கள் அதிகமாகவே ஹேங் ஆகுது. அதிலேருந்து நீங்கள் எப்படி விடுபடலாம், அதுலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வரலாம், உங்கள் ஃபோன் எப்பயுமே ஹேங் ஆகக்கூடாது. அதை தவிர்த்து ஃபோன் எவ்வளோ ஸ்பீடாக உங்களுக்கு ரன் ஆகணும், அதிகபட்ச ஸ்பீடில் ரன் ஆகணும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோவை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கிடச்சிக்கும், தெளிவு கிடச்சிக்கும். முறை என் வீடியோவை பார்க்குறவங்க வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல் கிளிக் பண்ணி வச்சுங்க. இதுக்காக நான் ஏகப்பட்ட என் மூலையை செலவு பண்ணி அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவை பதிவிடுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கான ஆப்ஷனை, அதுக்கான ட்ரிக்ஸை 3 ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணாவே போதும். அதிலேருந்து நீங்கள் விடுபடலாம். எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி. இது சாம்சங் ஃபோன். நான் அதனால் சாம்சங் ஃபோனில் சொல்லிக் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப் இருக்குது. ஆப்பில் போய் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிங்க. உங்களோட மொபைல் ஆப்பில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ண பிறகு ரைட் சைடில் உங்கள் ஃபோட்டோ லோகோ இருக்கும், இல்லை ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே செட்டிங்ஸ் இருக்குது. அந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண பிறகு நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸ்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்ட பிறகு இந்தாண்ட செகண்ட் ஆப்ஷனில் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ்ன்னு இருக்குது. இதை நான் ஆல்ரெடி டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்னு வச்சுருக்கிறேன். இது ஓவர் அனி நெட்வொர்க்கில் இருக்கும் உங்கள் மொபைலில், இல்லை ஓவர் வைஃபை ஆன்லைனில் இருக்கும். இதை டோன்ட் ஆட்டோ அப்டேட்ஸ் ஆப்ஸ்னு வச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதர்வைஸ் நீங்கள் தேவையில்லாத ஆப்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஃபோன் ஹேங் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. வாங்க. இதே டைம் அப்புறம் எனக்கு என் ஃபோனில் உள்ள முக்கியமான ஆப் இந்த அப்டேட் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதுவும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸை ஓகே டன் கொடுத்துட்ட பிறகு செகண்ட் இந்த இடத்துல பாருங்க. எந்த ஆப்பை நீங்கள் அதிகம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்பை ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனை, ட்ரிக்கை சொல்லிக் கொடுக்குறேன். அதை எனேபிள் பண்ணி வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிடையாது, வாட்ஸ்அப் அதிகபட்சம் எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க. அந்த வாட்ஸ்அப் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க. இந்தாண்ட ஆப்ஷன் ஓப்பன் இல்லை அப்டேட்கான ஆப்ஷன் வரும். அதை டச் பண்ணாதீங்க. இந்தாண்ட வாட்ஸ்அப் கால் லோகோ இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ண பிறகு அன்ஸ்டால் ஓப்பனுக்கான இது கேட்கும், இல்லை அப்டேட்கான ஆப்ஷன் கேட்கும். இந்த இடத்துல 3 டாட்டுக்கான ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் மேலே ரைட் சைடில். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எனேபிள் ஆட்டோ அப்டேட் இதை கிளிக் பண்ணி வச்சுங்க. டர்ன் ஆன் பண்ணிங்க. திருப்பி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எனேபிள் ஆட்டோ அப்டேட்னு இருக்குது. இது க்ரீன் கலருக்கான டிக் வந்துருச்சுன்னா நினச்சிங்க ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும் உங்கள் ஃபோனில் இருந்து. அதாவது முக்கியமான தேவையுள்ள ஆப்பை இந்த மாதிரி ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லோகோவில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ரைட் சைடில் 3 டாட் இருக்கும். அதை 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி ஆட்டோ எனேபிளுக்கான ஆப்ஷன் வந்துடும். அதை எனேபிள் பண்ணி வச்சுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் இதில் மிக முக்கியமான ஆப்ஷன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்கிற செட்டிங்ஸ்குள்ளே போகணும். நீங்கள் அதில் போய் 3 செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணணும். அது என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ செட்டிங்ஸ்க்கான ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிக்கிங்க. அதாவது நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணி இதெல்லாம் ஏகப்பட்ட இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால் இதை ஆல்ரெடி முன்னாடியே வருது. இப்போ எல்லா ஃபோன்லேயும் இந்த மெத்தட் கண்டிப்பாக இருக்கும். நான் சாம்சங் ஃபோனில் சொல்லி கொடுக்குறேன். இப்போ சில ஃபோனில் வெர்ஷனில் இருக்கும், சில ஃபோனில் அபவுட் ஃபோனில் இருக்கும், சில ஃபோனில் பில்டில் இருக்கும். சாம்சங் ஃபோனில் விண்டோ அனிமேஷன்னு நீங்கள் இந்த இடத்துல சர்ச் பண்ணாலே போதும். பார்த்தீங்கன்னா விண்டோ அனிமேஷன் ஸ்கேல். அதாவது நீங்கள் ஃபுல்லாக சர்ச் பண்ணணும். 1 by 1 இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் முன்ன ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. விண்டோ அனிமேஷன் ஸ்கேலை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் ஆகும். ஸ்க்ரோல் ஆகி அந்த இடத்துல போய் நிற்கும். அதை திருப்பி நீங்கள் மேலே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி, இது ஆல்ரெடி இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கன்னா. விண்டோ அனிமேஷன் ஸ்கேல் இது சாம்சங் ஃபோனில் அனிமேஷன் ஸ்கேல் 1ல் இருக்கும், எனேபிளாக இருக்கும். அதை நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் ட்ரான்சிஷன் அனிமேஷன் ஸ்கேல். இதையும் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இது அனிமேஷன் ஸ்கேல் 1xல் இருக்கும். இதில் எதில் இருந்தாலும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுங்க. தேர்ட் ஆப்ஷன் அனிமேட்டர் டியூரேஷன் ஸ்கேல். இதையும் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் உங்களுக்கு எதில் இருந்தாலும் சரி, அனிமேஷன் ஸ்கேல் 1ல் இருந்தாலும் சரி, 0.5xல் இருந்தாலும் சரி, அதையும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிங்க. நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன்.
இதை வந்து நான் ஆன் பண்ணி சரி உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி நான் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணேன், எவ்வளோ சீக்கிரம் ஓப்பன் ஆகுச்சு. அந்த அளவுக்கு ஆப் ஓப்பன் ஆகாது, கொஞ்சம் ஸ்லோவாகுது. கொஞ்சம் நெட்வொர்க் இதாக இருக்கிறனால பரவாயில்ல. இதே நீங்கள் அதை அந்த செட்டிங்ஸை ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, இந்த செட்டிங்ஸை இந்த இடத்துல ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபோனில் டெவலப்பர் ஆப்ஷன் காட்டுது. இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுங்க. இது ஒன்று ஒன்றா விண்டோ அனிமேஷன் ஸ்கேல் ஆஃப் பண்ணி வச்சுங்க, ட்ரான்சிஷன் அனிமேஷன் ஸ்கேல் ஆஃப் பண்ணிங்க, அனிமேட்டர் டியூரேஷன் ஸ்கேல் இதையும் ஆஃப் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறம் ஃபோன் உங்களது எப்பயுமே ஹேங் ஆகாது. அதுக்கு கண்டிப்பாக நானே கூட உறுதி சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நானும் யூஸ் பண்ணிருக்கிறேன் இதான் இந்த ட்ரிக்ஸை. உங்களது ஃபோன் எந்த ஃபோனாக இருந்தாலும் ஹேங் ஆகாது. அதுக்கப்புறம் தேர்ட் ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஏகப்பட்ட ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாத டைமில் அதை டிலீட் பண்ணுவீங்க. ஆனாலும் அதோட எம்டி ஃபோல்டர் வந்து கேட்சே மூலயமா அது உங்கள் ஃபோன்லேயே இருந்துடும், இல்லை ஃபைல் மூலயமா இருக்கிறனால அது டிலீட் ஆகாமல் இருந்தனால உங்கள் ஃபோனோட கேப்பபிலிட்டி அதிகமாகிடும். அது எப்படின்னு காட்டுறேன் இருங்க. இப்போ இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டோரேஜ் அதிகமாகும். அதனால் உங்கள் ஃபோன் வந்து ஹேங் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அதாவது 80% அதிலே உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். இருக்கிற 20% நீங்கள் இதில் கிளியர் பண்ணாவே போதும். ஸ்கேன் எம்டி ஃபோல்டர் ஓல்டு டிவைஸ் இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும். என்னென்ன எம்டி ஃபோல்டர் உங்களுதில் இருக்குதோ அது பூரா 1 by 1 வந்துடும். அதுக்கப்புறம் 19 ஃபோல்டர்ஸ் எம்டி ஃபோல்டர் டிடெக்டன் பண்ணுறது. அதுக்கப்புறம் இதை டிலீட்கான ஆப்ஷன் காட்டு பாருங்கள், டிலீட் எம்டி ஃபோல்டர். இதை டிலீட் கொடுங்க. எல்லாமே டிலீட் பண்ணுற வரைக்கும் 2 தடவை கேட்டாலும் 2 தடவை டிலீட் கொடுங்க. செகண்டும் டிலீட் கொடுங்க. பார்த்தீங்கன்னா எம்டி ஃபோல்டர் டிலீட்டட். இதனால் என்ன ஒன்றா உங்கள் ஃபோனில் இருக்கிற ஸ்டோரேஜ் கொஞ்சம் மிச்சமாகும். ஸ்டோரேஜ் மிச்சமாகனாலும் ஃபோன் ஹேங் ஆகிறதுலேருந்து நீங்கள் மீண்டு வரலாம். இந்த 3 ஆப்ஷனை நீங்கள் செஞ்சாலே போதும். உங்கள் ஃபோனு வேறு லெவலில் யூஸ் ஆகும், வேறு லெவலில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃபோனோட ஹேங் ஆகிறதுக்கான பிரச்சனையும் இதோட தீர்ந்துடும். உங்கள் ஃபோனு வேறு லெவலில் யூஸ் ஆகும், யூஸ் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக நான் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை பதிவிடுறதுக்கு முன்னாடி இதுக்கான நான் ஏகப்பட்ட மூளையை செலவு பண்ணுறேன். அதனால் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல வந்து ஆல்ன்றதை கிளிக் பண்ணி வச்சுங்க. நன்றி, வாழ்த்துக்கள் நண்பர்களே.